நான் நம்பினது அவராலே வரும். எவ்வளவு பெரிய காரியமா இருக்கலாம், நமக்கு முன்பாக மலையை போல இருக்கலாம். தேவனாலே அசைக்க முடியாத ஒன்று இல்லவே இல்லை. தேவனால் திறக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. தேவனால் கொண்டு வர முடியாத இடம் என்று ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தின் அதிகாரங்களை விட தேவன் பெரியவர். இந்த உலகத்தின் எதிர்பார்ப்புகளை விட தேவன் பெரியவர். இந்த உலகத்தின் கட்டுகளை விட தேவன் பெரியவர். எல்லாமே சாத்தியக்கூறே கிடையாது, முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க ஒருவேளை இன்னைக்கு அந்த ஒரு முற்றத்துக்கு நீங்க வந்திருக்கலாம், சாத்தியமே இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மனிதனால் இது எனக்கு உதவி செய்யவே முடியாது. நீங்க இன்றைக்கு காலையில வரும்போது இந்த காரியம் எப்படி ஆகும்? அன்றைக்கு அந்த மகதலேனா மரியாள் இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி போடுவான்னு வந்து நின்றுட்டு இருந்தா. ஏன்னா அவளுக்கு தெரியும், என்னால் புரட்டவே முடியாது, எனக்கு தெரிந்த ஆட்களை நான் கொண்டு வந்தோட புரட்டி போட முடியாது. ஏன்னா இது வந்து சீல் பண்ணியிருக்கு, இது வந்து முத்திரை போட்டிருக்கு. ரோமர்கள் வந்து அதிகாரத்தோட சீல் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி திறக்க முடியும்? இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு காலையில் ஏதோ ஒரு கல்லுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கலாம். இதை யார் புரட்டி போடுவா? இதை யார் திறப்பா? இது யார் வந்து அவிழ்க்க போறா? இதை யார் வந்து சாவி வைத்திருக்கா தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க ஒரு கட்டத்தில் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு வந்திருக்கலாம், எனக்கு ஆண்டவரை தவிர இந்த காரியத்தில் நம்புறதுக்கு யாருமே இல்லை. நம்பிக்கைக்கு உரியவர்கள் யாருமே இந்த உலகத்தில், என்னை வந்து ஆதரிக்கிறவங்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்யறவங்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறவங்க யாருமே இல்லை, என் காரியத்தை வந்து எடுத்து செய்யறதுக்கு யாருமே இல்லை. நான் தனியா இருக்கேன், அனாதையை போல இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், உதவியற்று இருக்கிறேன். நான் சொல்லுவேன், நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேரா ஏறெடுத்து பாருங்க. எனக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்தையும் பூமியும் உடையவர். இன்னைக்கு என் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன். எத்தனை பேர் ஏறெடுக்க ஆயத்தமாயிட்டீங்க? இன்றைக்கு காலையில ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சந்தோஷமா உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். Thank you Jesus. பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், உறங்க மாட்டார், கால்கள் தள்ளாட விட மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர், ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர், உம்மை நம்புவேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். Thank you Jesus. அவரை மட்டும் பார்ப்போம். இந்த கால ஆண்டவரே உம்மை மட்டும் நான் பார்க்கிறேன், உம்மை நான் நோக்கி இருக்கிறேன் ஆண்டவரே. பொதுவாக ஒரு கதவை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு சாவி வேணும். சிறைச்சாலைக்குள்ளெல்லாம் மாட்டினவங்க சில பேர் சிறைச்சாலையில தப்பிச்சு வந்தவங்களாம் இருக்காங்க. எப்படி தப்பிச்சாங்கன்னு கேட்டா அதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி வச்சிருப்பாங்க. அந்த கதவை எப்படி திறக்கிறது, அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கம்பியோ ஏதோ ஒன்று ரெடி பண்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் தோண்டி கீழே ஒரு தப்பிக்கிற ஒரு வழியை உண்டாக்கி வெளியே வந்தவங்க நிறைய பேர் பிரிசன் எஸ்கேப் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கையில் அதிகாரம், அவங்களுக்கு வல்லமை, பணம்லாம் இருந்தால் அந்த அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து, என்ன நான் தப்பிக்கும் போது என்ன பண்ணாத, கண்டுகொள்ளாத அப்படின்னு அவங்களே கதவை திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கதவுலேருந்து தப்பிச்சு போகிறாங்க, சிறைச்சாலைகளும் தப்பிச்சு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆண்டவர் தம்முடைய தாசர்களை திறந்து வெளியே அனுப்பலை. அவங்க போட்டு பொய்யான சாவியை போட்டு டூப்ளிகேட் லாக் போட்டெல்லாம் திறக்கலை. கீழே தோண்டி கீண்டி ஒரு எலியை போல வெளியே ஓடி வரல, யாருக்கு லஞ்சம் கொடுத்து வெளியே வரல. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார், தம்முடைய தூதனை அனுப்பினார். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு தூதனை தேவன் அனுப்ப வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அதிசயமான காரியங்களை தம்முடைய கரத்தினால் தேவன் செய்ய வல்லவர். அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த சூளையில போட்ட போது ஆண்டவர் ஃபயர் இன்ஜின் அனுப்பல, ஆண்டவர் அணைச்சிட்டு வெளியெல்லாம் கொண்டு வரல, அது எரிஞ்சிட்டே தான் இருக்கு. ஆனா கர்த்தரோ அவர்கள் நடுவே உலாவுகிறவராக இருந்து அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி
அந்த வாசனை கூட அவர்கள் மேல் படாதபடி தேவன் அவர்களை காத்தார். இன்றைக்கு உங்களுக்காக தேவன் இந்த காரியத்தை செய்ய தேவன் வல்லவர். யாருக்கு செய்யறாருன்னா, எந்த மனுஷனுடைய கையை நான் நம்பல, கர்த்தரை நான் நம்பி உட்கார்ந்திருக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்னுடைய தேவன். என்னுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதா இருக்கலாம், ஆண்டவரே உம்மை நான் நம்புறேன்ப்பா, உம்மை சார்ந்து கொள்றேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, உம்மையே நம்புறேன். ஓ ஹல்லேலூயா. நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில், நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில், அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்தித்தீர் நடத்தினீர் என் இயேசுவே. அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்தித்தீர் நடத்தினீர் என் இயேசுவே. இன்னொரு முறை பாடுவோம். நெருக்கத்தின் வேளை, நெருக்கத்தின் வேளையோ என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில், நெருக்கத்தின் வேளையோ என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில், ஆமப்பா அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்தித்தீர் நடத்தினீர் என் இயேசுவே. இந்த வாரம் அது உங்கள் சாட்சியாக மாறப்போகிறது. அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்தித்தீர். இந்த வாரம் என் வாயினால் இதை சாட்சியை சொல்ல போய், அதிசயமானவர், அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்தித்தீர். கரங்களை உயர்த்தி, அதிசயமானவர், அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்தித்தீர். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். நன்றி, நன்றி செலுத்துவே ஆண்டவரை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே இயேசுவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடு. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே இயேசுவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி, நன்றி செலுத்துவே. ஓ நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடு. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசன்னா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் அதிசயமாய் காரியங்களை நடத்துவார். Thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே.
பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதிசயமானவர், அதிசயமானவர். கதவுகளை திறப்பா, கதவுகளை திறப்பா, கதவுகளை திறப்பா, கட்டுகளை முறிப்பா, வழியை உண்டு பண்ணுவா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.